ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நாளை முதல் பார்த்தா முடிய போகுதுங்க. அதனால் புதிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருது. ஸோ பொதுமக்கள் கட்டாயமாக இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23/4/2026 அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் 21/4/2026 அன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் உங்களுக்கு 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவின் கீழ் பின்வரும் விதிமுறைகள் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாளைக்கு 21/4/2026 அன்று மாலை 6 மணி முதல் உங்களுக்கு புதிய ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருதுங்க. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, எஃப்எம் ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது. குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸோ தேர்தல் விவகாரத்தை பற்றி எதுலையுமே டிவியாக இருக்கட்டும், எஃப்எம் ரேடியோ, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற எதுலையுமே பார்த்தா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பொதுமக்களை எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடு அல்லது எந்தவித ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி யாரும் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மீது சட்டப்பிரிவு 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தொகுதி வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் 21/4/2026 அன்று மாலை 6 மணிக்கு மேல் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் தொகுதியில் மட்டும்தான் இருக்கணும், வேற ஒரு தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தொகுதியை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களை வெளியாட்கள் ஏறணும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறியப்படும். வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் 21/4/2026 அன்று மாலை 6 மணி முதல் செயல் திறனற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ வாக்குப்பதிவு நாளன்று எதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது அப்படின்னா, அவனுடைய சொந்த பயன்பாட்டிற்கு வாகனம் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாகனம் மற்றும் தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு வேட்பாளரும் அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2 நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர்கள் தொலைவிற்கு வெளியே அமைக்கப்படலாம். தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நாளை முதல் அமலுக்கு வருதுங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் ஏதாச்சும் பார்த்தா விவாதம் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், அதெல்லாம் விவாதம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.